सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संविततं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। चूर्णयन् स्वधनुष्कोट्या गिरिकूटानि राजराट् भूमण्डलमिदं वैन्यः प्रायश्चक्रे समं विभुः अथास्मिन् भगवान् वैन्यः प्रजानां वृत्तिदः पिता निवासान् कल्पयाञ्चक्रे तत्र तत्र यथार्हतः ग्रामान् पुरः पत्तनानि दुर्गाणि विविधानि च घोषान् व्रजान् सशिबिरान् आकरान् खेटकर्वटान् प्राक्पृतोः इह नैव एषा पुरग्रामादिकल्पना यथा सुखं वसन्ति स्म तत्र तत्र अकुतोभयाः। இந்த 18வது அத்தியாயத்தை வந்து நம்ம முடித்தோம் போன செஷனில். அதாவது பிருத்து பூமாதேவியை கோரூபமாக இருக்கக்கூடிய பூமாதேவியை பின்தொடர்ந்து அவளை வசீகாரம் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு தோக்தா அதை கறக்கக்கூடியவர்களை வைத்து அவரவருக்கு வேணுங்கிற ஒரு சிரேஷ்டமான பாத்திரத்தில் வேணுங்கிற வஸ்துவை கறந்தார்கள். அதுக்கப்புறம் பூமாதேவி சமாம் குரு அப்படின்னு கேட்டுண்டா இல்லையா. மழை இல்லாதப்போ காலத்தில் கூட வந்து ஒரு செழிப்பு இருக்கணும் பூமிக்குன்னா அப்போது அதுக்குண்டான ஒரு வழிகளை அமைக்கணும்னுட்டு நதிகளை பண்ணி தன்னுடைய தனுஷ்கோட்டியா அந்த வில்லினுடைய முனையினால் மலைகளையும் இதையும் உடைச்சி நதிகள் ஓடுவதற்காக ஒரு வழியை பண்ணி அமைச்சு கொடுத்தார். அதுக்கப்புறம் புறம் கிராமம் நகரம் பத்தனம்னு பலவிதமான ஒரு ஏரியாஸை வகுத்து கொடுத்து இப்படி இந்த இடத்துல இவா இருக்கலாம் அந்த இடத்துல வா இருக்கலாம் அப்படின்னுட்டு ஒரு அமைப்பை பண்ணி கொடுத்தார். டவுன் பிளானிங் பண்ணினார் பிருத்து மகாராஜா. அதுக்கு முன்னாடி எல்லாரும் அவளுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தா. இப்பொழுது வந்து பிகாஸ் ராஜாக்கள் எப்படி இருப்பா மேலேங்கிறது நமக்கு தெரியாது. அந்தந்த வியவஸ்தாவை பண்ணி கொடுத்துட்டோன்னா அந்தந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் குள்ள ஒரு இதை அமைச்சுக்கலாம், பயமில்லாத தன்மையை அமைச்சுக்கலாங்கிறதுனால அகுதோபயாக வசந்தி ஸ்ம அங்கங்கே அவரவர் ஒரு பயமில்லாத தங்கின்னு இருந்தா அப்படின்னு இந்த அத்தியாயத்தை முடித்தோம். இப்போ அடுத்த அத்தியாயம் 19 அத்தியாயம், அதாவது 19வது அத்தியாயம். ஸ்ரீதர சுவாமியோட ஸ்லோகத்தை பார்த்துருவோம். ஊனவிம்சே அஸ்வமேதாங்க ஹய அபஹரணாத் பிருத்தோஹோ இந்திரம் ஹந்தும் பிரவருத்தஸ்ய தாத்ரா வாரணம் உச்சியதே. ஊனவிம்சே விம்சகான 20, அதிலேருந்து 1 கம்மி ஊனம், அதனால் 19. ஊனவிம்சே 19வது அத்தியாயத்தில் அஸ்வமேத அங்க ஹய, அஸ்வமேத யாகத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய குதிரை, அந்த குதிரையை அபஹரணாத்து களவாடி போனதுனால, அதாவது அதை இது பண்ணிட்டு அபஹரணம் பண்ணிட்டு தானே போனான், திருடின் போயிட்டதுனால பிருத்தோஹோ இந்திரம் ஹந்தும் பிரவருத்தஸ்ய, இந்திரம் ஹந்தும் இந்திரனை கொல்லுவதற்காக கிளம்பி இருக்கக்கூடிய பிருத்துவிற்கு தாத்ரா வாரணம், பிருத்துவனுடைய வாரணம் தடுப்பு, அவனை தடுக்கிறது. அதாவது இந்திரனை கொல்லணும்னு அவன் ஆசைப்பட்டுன்னு கிளம்புறான் பிருத்து. அதை வந்து தடுத்து பகவான் பிரம்மா வந்து பேசுகிறார். அதுதான் இந்த 19வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிற கான்டெக்ஸ்ட். மைத்ரேய உவாச்ச அத அதீக்ஷத ராஜா து ஹயமேத சதேன சஹ பிரம்மாவர்த்தே மனோஹோ க்ஷேத்ரே யத்ர பிராச்சி சரஸ்வதி. ஹயமேத சதேன அதீக்ஷத, 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு சொல்லி அந்த திருத்தியா விபக்தி போட்டதுனாலேயே நிமித்தத்தை சொல்கிறார். ஹயமேத சதேன 100 அஸ்வமேத யாகம் செய்வதற்காரணமாக அதீக்ஷத தீட்சையை மேற்கொண்டான் ராஜா பிருத்து. ஸோ சஹா ராஜா, அந்த பிருத்து மகாராஜாவானவர் ஹயமேத சதேன 100 அஸ்வமேத யாகங்கள் செய்வதாக அதீக்ஷத தீட்சை மேற்கொண்டார், சங்கல்பம் செய்து கொண்டார். எங்கு செய்வதற்காகங்கிறச்சு பிரம்மாவர்த்தே மனோஹோ க்ஷேத்ரே யத்ர சரஸ்வதி பிராச்சி. ஸோ பிரம்மாவர்த்தங்கிற அந்த இடத்துல மனோஹோ க்ஷேத்ரே மனுவனுடைய புண்ணியஸ்தலத்தில் க்ஷேத்ரே
பிரம்மாவர்த்தே, பிரம்மாவர்த்தம் எனும் இடத்தில் எத்திர பிராச்சி சரஸ்வதி, எங்க நதி சரஸ்வதி நதியானவள் பிராச்சி கிழக்கு முகமாக திரும்புகிறாளோ அல்லது கிழக்கு முகமாக ஓடுகிறாளோ அந்த தேசத்தில் இவர் வந்து 100 அஸ்வமேத யாகம் செய்வதாக ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டார் பிருது மகாராஜா. இந்த பிரம்மாவர்த்தேங்கிறதுக்கு தீட்சிதா அதீக்ஷத அப்படின்னா தீட்சிதா அபூத், அது சத அஸ்வமேத சங்கல்பம் அகரோத், 100 அஸ்வமேத யாகம் செய்வதாக சங்கல்பத்தை செய்து கொண்டார். பிரம்மாவர்த்தே, பிரம்மாவர்த்தம்ங்கிறது எதை சொல்கிறது? அந்த பிரம்மாவர்த்தங்கிற தேசம் எது அப்படின்னா சரஸ்வதி திருஷத்வத்யோஹோ தேவநத்யோஹோ யத் அந்தரம் தம் தேவநிர்மிதம் தேசம் பிரம்மாவர்த்தம் பிரச்சக்ஷதே. சரஸ்வதிங்கிற நதி, திருஷத்வதிங்கிற நதி, இந்த 2 நதிக்கும் நடுவில் சரஸ்வதி திருஷத்வத்யோஹோ தேவநத்யோஹோ, இந்த 2 தேவநதிக்கும் எது அந்தரம், அந்தரம்னா ஸ்பேஸ் இன் பிட்வீன், இந்த 2த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்கே அது தேவநிர்மிதம் தேசம், தேவர்களால் நிர்மாணம் செய்யப்பட்ட தேசமானது, அதற்கு தான் பிரம்மாவர்த்தம்னு பேர். அந்த பிரம்மாவர்த்தம்ங்கிற தேசத்தில் மனுவனுடைய க்ஷேத்திரம், அதாவது ஸ்வயம்புவ மனுவனுடைய க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியது பிரம்மாவர்த்தம்னு சரஸ்வதி அண்ட் சரஸ்வதி திருஷத்வதி, இந்த 2 தேவநதிகளுக்கு நடுவில் ஃப்ளோ இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ், அதை சொல்கிறார் இங்கே. யூஸ்வலி இதை வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கும்பா, அதெல்லாம் வந்து நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏரியாவை வச்சுட்டு நம்ம வந்து சொல்லிட முடியாது. தேவநிர்மிதம், தேவர்களால் நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாவர்த்தம், இந்த மாதிரி ஸ்தலங்களில் வந்து ஏற்கனவே அதில் வந்து ஒரு புண்ணிய விசேஷம் இருக்கும். அங்கே போய் நம்ம வந்து ஒரு யாகத்தை பண்ணோம்னா அது வந்து அதனுடைய புண்ணிய பலன் வந்து ஒரு 100 fold ஜாஸ்தியாகிறதோ இல்லை 1000 fold, இட் டிபெண்ட்ஸ். நம்ம ஒரு ஏரியாவில் இருந்துட்டு we can create the same atmosphere here also, இதே இடத்துல யாகத்தை பண்ணலாம், தப்பு கிடையாது. அதுக்கு உண்டான ஒரு பலனுங்கிறது உண்டு. ஆனால் ஒரு க்ஷேத்திர மகிமாங்கிறது உண்டு. அந்த க்ஷேத்திரத்தில் போய் நம்ம பண்ணோம்னா எப்படி குருக்ஷேத்திரத்தில் அவள் இப்போ தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுத்சவஹான்னு, அது தர்மக்ஷேத்திரமாக இருக்கிறதுனால தர்மம் வெல்லும் அந்த இடத்துல என்ன பண்ணாலுமே. ஆகையினால ஒரு சூஸிங் அ பிளேஸ் ஆல்சோ மேட்டர்ஸ், ரொம்ப முக்கியம். பிரம்மாவர்த்தே எத்திர சரஸ்வதி பிராச்சி, எந்த இடத்துல சரஸ்வதி வந்து கிழக்கு முகமாக ஓடுகிறாளோ அந்த இடத்துல 100 அஸ்வமேத யாகம் செய்வதாக சங்கல்பம் பண்ணிட்டான். தது சொல்லுங்க. இந்த தர்மக்ஷேத்திரங்கிறது வந்து ஒரே இடத்துல இருக்க முடியுமா, இல்லை பல இடங்கள்ல இருக்க முடியுமா? எது வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். அது வந்து குருக்ஷேத்திரத்துக்கு தான் தர்மக்ஷேத்திரம்ங்கிற ஒரு இது சொல்லணுங்கிறது இல்லை. Anywhere, wherever there is an excess of dharma that have been performed there before. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தீர்த்த ஸ்தலங்கள்னு எதுக்கு சொல்கிறோம்? ஏன் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணோங்கிறோம், கயாவில் போய் ஏன் ஸ்ராத்தம் பண்ணோங்கிறோம் இல்லையா? வாரணாசி, பிரயாக், இதெல்லாம் வந்து பிரபாச க்ஷேத்திரம் சொல்கிறோம். ஏன்னா அதுக்கு வந்து காலங்காலமாக டிகேட்ஸாக சென்ச்சுரிஸாக பீப்புள் ஹவ் கான் தேர் அண்ட் ஒரு அதுக்கு வந்து தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானிங்கிறோம். when people சாதுக்கள் அங்கே போய் விசிட் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறச்சேயே அந்த இடத்தினுடைய மகிமை மனசில் அவளுக்கு வந்ததுனால அவளுடைய மனசு வந்து வேற எங்கேயோ செதறாமல் கான்சென்ட்ரேட்டடாக பகவானை நினச்சிண்டு அந்த இடத்துல இருக்குது. ஸோ the atmosphere of that place also becomes deepened by that feelings இல்லையா? அது வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி ஒரு தர்மக்ஷேத்திரம் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் பண்ணலாமா இருக்கும், பட் இட் வில் டேக் டிகேட்ஸ். அதுதான் சொல்கிறேன், டிகேட்ஸ் ஆர் சென்ச்சுரிஸ் ஈவன், we don't know. It is possible, of course it is possible, why not? ஆனால் நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா ஏன் அத்தனை நம்ம வந்து பாரத தேசத்துக்கு சொல்கிறோம்னா அது இன்னைக்கு அமெரிக்காங்கிறச்சே 300 வருஷமாக தானே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். வேற பாரத தேசத்தை வந்து 3000 30,000 எத்தனைன்னு நமக்கு சொல்ல தெரியலையே. அதனால த கான்சென்ட்ரேட்டட் வேல்யூ இன்னும் ஜாஸ்தி ஆகிடுறது இல்லை அங்கே. அதுதான் ஆன்டிக்விட்டி மேட்டர்ஸ். தது அபிப்ரேத்திய பகவான் கர்ம அதிசயம் ஆத்மனः சதக்ரதுர் ந மமிருஷே பிருத்தோஹோ யஜ்ஞ மகோத்சவம். ததபிப்ரேத்திய பகவான்
கர்மாதிசயம் ஆத்மனः கர்மாதிசயம் அபிப்ரேத்ய சதக்ரதுஹு சதக்ரதுஹு பகவான் ந மம்ரிஷே பிருத்தோஹோ யஜ்ஞோத்சவம். பிருத்துவனுடைய யாகம்ங்கிற இந்த ஒரு பெரிய மகோத்சவம், ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி அவன் வந்து இடமெல்லாம் தயார் பண்ணி 100 யாகம் பண்ணுறதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கா இல்லையா பிருத்து மகாராஜா, அதை வந்து பொறுக்க முடியலை இந்திரனுக்கு. ஸோ தது அபிப்ரேத்திய, அதை அறிந்து கொண்டு பகவான் சதக்ரதுஹு 100 யாகம் செஞ்சு அந்த இடத்துல போய் உட்காந்துட்டுருக்கானே இந்திரன், அந்த இந்திரனை சொல்கிறார், நீ இருந்தானே 100 யாகம் பண்ண, இன்னொருத்தனும் 100 யாகம் பண்ணிட்டு போட்டோமே, என்ன இப்போ அப்படின்னு கேட்போமோ இல்லையோ. அதுக்காக இங்கே வந்து பகவான் இந்திரஹான்னு சொல்கிறதுக்கு பதிலாக 100 யாகம் பண்ணி போய் உட்காந்துட்டுருக்கானே ஒருத்தன், அந்த இந்திரன் தது அபிப்ரேத்திய, எதை அறிந்து கொண்டு இவன் 100 யாகம் பண்ண போகிறாங்கிற ஒரு சங்கல்பத்தை பிருத்து மகாராஜா எடுத்துட்டு இருக்காருங்கிறத அபிப்ரேத்திய ஞாத்வா, அறிந்து கொண்டு, அபிப்ரேத்தியங்கிறது ஞாத்வா, அது மேலும் எப்படி அதை புரிஞ்சுட்டார்னா, ஹீ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட் அஸ் சரி, அவரும் வந்து மற்றவாளுக்காக வந்து சந்தோஷப்பட்டு அவன் வந்து அப்படி புரிஞ்சுக்கல. அதை ஆத்மனஹா கர்ம அதிசயம் அபிப்ரேத்தியங்கிறார். ஆத்மனஹா தன்னை காட்டிலும் அது சிறந்த செய்கையாக அவன் அறிந்து, அது வந்து தன்னை வந்து மீறுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயலாக பார்த்தான். அதனால தான் யார் வந்து 99 பண்ணுறச்சேயே 100வது போது அவன் கெடுத்துருவான். அதுதான் அங்கே கர்ம அதிசயம். ஆத்மனஹா தன்னை காட்டிலும் கர்ம அதிசயம், அந்த செயல் தன்னை வந்து தன்னை காட்டிலும் சிறந்ததாக இருக்கக்கூடிய ஒரு செயலாக அவன் தீர்மானித்து, பிருத்தோஹோ மகோத்சவம், அந்த பிருத்துவனுடைய யஜ்ஞ மகோத்சவம் யாக ஃபெஸ்டிவல், அதை வந்து ந மம்ரிஷே ந சேகே, அவனால் பொறுத்து கொள்ள முடியலை. அந்த உற்சவத்தை, அஸ்வமேத யாகத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. தது அபிப்ரேத்திய பகவான் கர்மாதிசயம் ஆத்மனः சதக்ரதுஹு ந மம்ரிஷே பிருத்தோஹோ யஜ்ஞ மகோத்சவம். यत्र यज्ञपतिः साक्षात् भगवान् हरिः ईश्वरः अन्वभूयत सर्वात्मा सर्वलोकगुरुः प्रभुः अन्वितः ब्रह्म सर्वाभ्यां लोकपालैः सहानुगैः उपगीयमानः गन्धर्वैः मुनिभिः च अप्सरोगणैः. என்ன பகவான் சாக்ஷாத் ஹரிஹி ஈஸ்வரன் தான் அங்கே யஜ்ஞபதி யஜமானனாக இருக்கக்கூடியவர். எத்திர எந்த யாகத்தில் அல்லது அந்த யாகத்தில், எத்திர இந்த அதிசயம் வர்ணிக்கிறதுக்காக எத்திரன்னுட்டு அதை பொறுக்கவில்லை அப்படின்னு முந்தின ஸ்லோகத்தோடு அன்வைக்கிறோம், கனெக்ட் பண்ணிக்கிறோம். தம் பிருத்தோஹோ யஜ்ஞ மகோத்சவம் ந மம்ரிஷே, இந்திரனுக்கு அந்த பிருத்துவனுடைய ஒரு யாகத்தை பொறுத்துக்க முடியலை. எந்த யாகத்தில், அது யூஆர் குவாலிஃபையிங் இட் ஓவர் 7 ஸ்லோகாஸ். எத்திர எந்த யாகத்தில், யஜ்ஞபதிஹி யாகத்திற்கு பதியாக, சாக்ஷாத்து நேரடியாகவே பிரத்யக்ஷமாக, பகவான் ஈஸ்வரஹா ஹரிஹி பிருத்து ரூபமாக பிருத்துவனுடைய அவதாரத்தை எடுத்துக்கொண்ட பகவான் ஹரி விஷ்ணுவானவர் சாக்ஷாத்தாக வந்து பிரத்யக்ஷமாக, அவர் மேலும் அவருக்கு குவாலிஃபிகேஷன் சர்வாத்மா, எல்லோருடைய அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர், சர்வலோக குருஹு, அவர் தான் வந்து இருக்கிறதுக்குள்ள உலகத்துக்கே வந்து குரு ரூபமாக இருக்கக்கூடியவர். குருங்கிறச்சு முதல் அர்த்தம் பெரியவர், சர்வலோக குருஹு, அவர் தான் முதன்மையாக இருந்தவர். பிரம்மா தோன்றி சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னுடைய உற்பத்தியினுடைய ஸ்தானத்தை தேடி போகிறார். அப்போ அந்த தாமரப்பூவனுடைய நாளத்துக்குள்ளே போகும்பொழுது கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எதிர்க்க பார்த்தா பகவான் இருக்கார். பகவானை பார்த்துட்டு நமக்கு முன்னாடி இவர் இருக்காரேன்னுட்டு அவரை கேட்குறார் இல்லையா. ஸோ அதுதான் அங்கே சர்வலோக குருஹுங்கிறச்சு உலகத்திலேயே மிகவும் பரம புருஷா, பிரதமஹா புருஷா அவர் தான். அல்லது குருஹுங்கிறச்சே உபதேஷ்டா, எல்லோருக்கும் உபதேசம் செய்பவர். பிரம்மாவுக்கு சிருஷ்டி செய்வதற்கு தபங்கிற ஒரு சப்தத்தை கேட்டதும் இவருடைய வார்த்தையிலிருந்து தான். அதனால் சர்வலோக குருஹுங்கிறச்சே எல்லாருக்கும் உபதேசம் செய்பவர்.
கீதையில் சொல்லும்பொழுது அவர் தான் குரு அப்படிங்கிறோம் இல்லையா. அப்போது பிரபு அவர் தான் ஆளுமை கொண்டவரும் அவர் தான், பிகாஸ் ஸ்திதிகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் பகவான். அந்த பகவானே சாக்ஷாத் அன்வபூயத்தை சாட்சாத்தாக இந்த, அதாவது பிரத்யக்ஷமாக வந்து மற்ற பேரெல்லாம் யாகங்கள் பண்ணும் பொழுது பகவானை நினைக்கிறா, கடைசியில் நினைக்கும் பொழுது சில பேருக்கு காட்சி கொடுக்குறார். தக்ஷ பிரஜாபதிக்கு காட்சி அளித்தார். அதுக்கப்புறம் அதாவது அவனுடைய ஆங்காரம் அழிஞ்சு அந்த ஆட்டுத்தலை வச்சதுக்கு அப்புறம் விஷ்ணுவை வந்து தியானம் பண்ண பொழுது விஷ்ணு பிரத்யக்ஷமாக வந்தார். அங்கே அந்த மாதிரி இங்கே இல்லை. எஜமானனாகவே விஷ்ணு இங்கே இருந்துட்டு பிரத்யக்ஷமாகவே அனுபவிக்கிறார் அந்த யாகத்திலிருந்து வரக்கூடிய பலன்களை. எத்திர யஜ்ஞபதி சாட்சாத் பகவான் ஹரிரீஸ்வரः அன்வபூயத சர்வாத்மா சர்வலோக குரு பிரபு அன்விதா பிரம்ம சர்வாபியாம். யாருடன் கூட இருக்கிறவர் அந்த பிரபு? பிரம்ம சர்வ, பிரம்மா சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா கிரியேட்டர், சர்வ விஷ்ணு, இவர்களுடன் கூட சக அனுகைஹி லோகபாலைஹி, லோகபாலர்களுடன் தன்னை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்களுடன் கூட, சக அனுகைஹின பரிவார ஜனங்களோட லோகபாலர்களும், கந்தர்வைஹி கந்தர்வர்களாலும், முனிபிகி முனிவர்களாலும், அப்சரோபிகி அப்சர ஸ்திரீகள்னாலும், அப்சரோகணைஹி உபகீயமானஹா ஸ்தோத்திரம் செய்பவர். அங்கே வந்து துதிக்கிறா யாரு? கந்தர்வர்கள், முனிவர்கள், அப்சரஸ்திரீக்கள், இவர்கள் எல்லோருமே அல்லது பிரம்மாவனுடனும் ருத்ரனுடனும் இருக்கக்கூடிய அவரை பகவானானவர் லோகபாலைஹி சகானுகைஹி பரிஜனங்களுடன் லோகபாலர்களாலும் கந்தர்வர்களாலும் முனிவர்களாலும் அப்சரஸ்திரீக்கள்னாலும் உபகீயமானஹா ஸ்தோத்திரம் செய்யப்படுகின்றவர். அந்த யாகத்தினுடைய விஷயத்தை அனுபவிக்கிறவர் சாட்சாத்தாக. அந்த யாகத்தை அவன் பொறுத்துக்கல. ஏன்னா அங்கே அவனால் ஏன் பொறுத்துக்க முடியலைங்கிற அந்த இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு வர்றார். அன்விதோ பிரம்மசர்வாபியாம் லோகபாலைஹி சகானுகைஹி உபகீயமானோ கந்தர்வைஹி முனிபிஷ்ட அப்சரோகணை, இத்தனை பேர் வந்து சூழ்ந்து நின்று அவரை வந்து துதிக்கிறத அவனால் பொறுத்துக்க முடியலைங்கிற அது ஆயிடும். சித்தா வித்யாதரா தன்னுடைய பொசிஷனை விட்டுருவா. பகவானுங்கிற ஒரு நினப்பும் அந்த இடத்துல இல்லை இந்திரனுக்கு. அவனுடைய அதான் அந்த அந்த பதவிங்கிறது வந்து எப்படி ஒரு மனுஷனை வந்து மாற்றுறதுங்கிறதுக்கு இந்திரன் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சித்தாக வித்யாதராக தைத்யாக தானவாக குஹ்யகாதய சுனந்த நந்த பிரமுகாக பார்ஷத பிரவராக ஹரேஹ கபிலः நாரதः தத்தः யோகேஷாः சனகாதயः தம் அன்வீயுः பாகவதாः ஏ ச தத் சேவன உத்சுகாக. பிருத்துவை சேவை புரியணுங்கிறதுக்காக சேவன உத்சுகாக யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா சித்தாக சித்த புருஷர்கள், வித்யாதராக தைத்தியாக திதியனுடைய பிள்ளைகள், தானவாக தனுவனுடைய பிள்ளை, அசுரர்கள் கூட அங்கே வந்து அவனை ஸ்தோத்திரம் பண்ணுறாளேன்னுட்டும் அவனுக்கு பொறுக்கலை. இந்திரனுக்கு அந்த மாதிரி ஒரு வியவஸ்தா இல்லையே. குஹ்யகாதயா, குஹ்யகாங்கிறது இப்போ யக்ஷர்கள், குபேரனுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் குஹ்யகாதயா. அதுக்கப்புறம் ஹரேஹே பார்ஷத பிரவராக, ஹரியனுடைய பக்தர்களில் சிறந்தவர்களாக இருக்கும் சுனந்த நந்த முதலியவர்கள், சுனந்தன் நந்தன் முதலியவர்கள், கபிலர், நாரதர், தத்தர், இவர் 3 பேரும் வந்து தேவ ரிஷிகள். கபிலர், நாரதர், தத்தாத்ரேயா. அதுக்கப்புறம் யோகேஷாக சனகாதயா, யோகிகளில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய சனந்தனர் அந்த 4வர். தம் இப்பேர் ஏச்ச மேலும் எவர்கள்லாம் தத் சேவன உத்சுகாக பாகவதாக, அவனை அந்த பிருத்துவை விஷ்ணுனுடைய அவதாரமாக இருக்கும் பிருத்துவை யார் யாரெல்லாம் அந்த அல்லது தத் சேவனங்கிறச்சு அந்த யாகத்தை சேவை புரியணுங்கிறதுக்காக, அந்த அதாவது யாகத்தில் கலந்துட்டோம்னா நமக்கும் வந்து ஒரு நல்லது நடக்குமேன்னு நினச்சிண்டு அதை வந்து சேவிக்கணும்னு எண்ணி இருக்கக்கூடிய பாகவதாக பக்தர்கள். ஸோ அந்த யாகத்தை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி வரக்கூடிய அந்த பக்தர்கள் எல்லோருமே தம் தஸ்ய சேவனேங்கிறச்சு
இந்த தத் சேவனன்னு இருக்கு இல்லையா, பிருத்து சேவனம், அதான் விஷ்ணுவனுடைய அவதார ரூபமாக இருக்கக்கூடிய பிருத்துவை சேவிப்பதற்காக உற்சாகத்தோடு இருப்பவர். அல்லது பிருத்துவனால் செய்யப்பட்ட அந்த யாகம், அந்த யாகத்துக்கு ஏன் இப்படி மகிமை, ஏன்னா பகவான் சாட்சாத் அங்கே அனுபவிக்கிறானே இப்போ எஜமானனா இருந்துண்டு அப்படின்னு அந்த காட்சியை பார்க்கணும்னுட்டு ஒரு ஆவலோடு இருக்கக்கூடிய பாகவதாக பக்தர்கள் யார் உண்டோ சர்வே எல்லாருமே தம் அன்வீயுகு அவனை, அவன்கிறது இங்கே பிருத்து மகாராஜாவை அல்லது ஹரிம் பகவான் பிருத்து ரூபத்தில் இருக்கக்கூடிய பகவானை அன்வீயுகு அவனுடைய உண்மையான ரூபத்தை தெரிஞ்சுட்டு இவர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா. அன்வீயுகு தே ஃபாலோட் ஹிம். சித்தா வித்யாதரா தைத்யாக தானவா குஹ்யகாதய சுனந்த நந்த பிரமுகாः பார்ஷத பிரவரா ஹரேः கபிலோ நாரதः தத்தः யோகேஷாः சனகாதயः தம் அன்வீயுர்பாகவதா ஏ ச தத்சேவன உத்சுகாः. यत्र धर्मदुघा भूमिः सर्वकामदुघा सति दोग्धिस्म अभीप्सितान् अर्थान् यजमानस्य भारत. என் அந்த யாகசாலையில் சாட்சாத் பூமாதேவி கோரூபம் எடுத்துண்டு இவனுக்கு வேணுங்கிற விஷயத்தெல்லாத்தையும் தர்ம சாதனங்களான பதார்த்தங்களையும் இந்த யாகத்துக்கு உண்டான பதார்த்தங்களையும் அவ அப்படியே சொரந்தா கொடுத்தா அவனுக்கு. அப்படிப்பட்ட இடத்துல தோக்திஸ்மான அப்படியே பூரணம் செய்தால்னு அர்த்தம். எத்திர எங்கு எந்த யாகசாலையில் தர்மதுகாங்கிறச்சு ஹவிஹி தோக்திங்கிறார். தர்மத்தை கறக்கக்கூடியவளான, அப்படின்னா தர்மத்தை நேரடியாக பண்ண முடியாது, தர்மத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்களை கொடுப்பவள். ஸோ தர்மதுகா ஹவிஸ் முதலிய விஷயங்களை அளிக்கக்கூடியவளான அந்த பூமாதேவி காமதுகா சதி எல்லாருடைய காமத்தையும் பூர்த்தி பண்ணவர். முந்தின அத்தியாயத்தில் பார்த்தது அதுதானே, ஒவ்வொரு சித்தர்கள் வித்யாதரர்கள் அப்படிங்கிறச்சே ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு வேணுங்கிற விஷயத்தை அவள்கிட்டேருந்து வந்து எடுத்துண்டா. அப்படி எல்லோருடைய காமத்தையும் அளிப்பவளான, எல்லாருடைய ஆசைகளையும் அளிப்பவளான தர்மதுகா, மேலும் இங்கு இந்த யாகத்திற்கு வேணுங்கிற ஒரு ஹவிசையும் அளிப்பவளான பூமாதேவி அபீப்சிதானு யஜமானஸ்ய அபீப்சிதானு அர்த்தானு தோக்திஸ்ம. அங்கே சதிங்கிறச்சு தேனுஹு சதின்னு குவாலிஃபை பண்ணுறார் ஸ்ரீதர சுவாமி. கோரூபமாக அவ இருந்துண்டு, அந்த பசுமாடு ரூபமாக பூமாதேவி இருந்துண்டு எஜமானனான பிருத்துவுக்கு அபீப்சிதானு வேண்டின அர்த்தானு பதார்த்தங்களை தோக்திஸ்ம அளித்தாள். ஊஹுஹு சர்வரசான் நத்யக, அங்கே இருக்கக்கூடிய நதிகள்லாம் பலவிதமான ரசத்தை அப்படியே வந்து, இல்லை இது நதி ரூபமாகவே எல்லாமே வந்து அப்படியே பொழிந்தன அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை நத்யக, நதிகளே உங்களுக்கு வந்து அந்த பூமாதேவிட்டேர்ந்து வந்த அந்த விஷயங்கள் நதியாக அதை பிரவகித்தன அப்படின்னு எடுக்கலாம். ஸோ ஊஹு சர்வரசான் நத்யக க்ஷீரதத்தி அன்னகோரசான் தரவஹா பூரி வர்ஷ்மானஹா பிராசூயந்த மதுச்சுதா. அல்லது பிருது மகாராஜா யாகம் பண்ணுறான்ன உடனே நதிகள்லாம் ஜலம் மாத்திரம் இல்லை, பலவிதமான ரசங்களை வந்து தேவர் கேரியிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஹியர். என்னென்ன க்ஷீர சர்வரசான் எல்லா விதமான ரசங்கள். அந்த ரசங்கள் வந்து உங்களுக்கு இப்போ கரும்பு திராட்சை இந்த மாதிரி பலவிதமான ரசங்களையும் அவைகள் எடுத்துக்கொண்டன. க்ஷீரம் ததி அன்னம், அதுக்கப்புறம் கோரசானு. இந்த கோரசானுங்கிறது கிருதம் தக்ரம், 5 விஷயம் இல்லையா. ஸோ க்ஷீரம் ததி அன்னம் கிருதம் தக்ரம். ஸோ கோரசா க்ஷீரம் பால், ததி தயிர், அன்னம் சாப்பாட்டினுடைய ரசம், அதுக்கப்புறம் கோரசம்ங்கிறச்சு அந்த மாட்டினுடைய விகாரங்களாக இருக்கக்கூடிய நெய் தக்ரம் மோர். இந்த விஷயமாக அப்படியே நதிகள் வந்து இவைகளை தாங்கி கொண்டன. ஸோ பால் தயிர் பானகம், கோரசத்துக்கு வந்து பானகம்னு, அன்னத்துக்கு வந்து பானகம்னு அர்த்தம் பண்றார். இது பாருங்க சர்வரசான எதுமா? ஆமா தக்ரம்னா மோர் தான்.
அது மோர் தான். ஸோ சர்வரசானு இக்ஷு திராட்சாதி ரசானு கரும்பு திராட்சை முதலியவைகளினுடைய ரசத்தையும் க்ஷீரம் பால் ததி தயிர் அன்னம்ங்கிறதுக்கு பானகாதிங்கிறார். சாரி, அன்னம்ங்கிறதுக்கு பானகம் முதலிய சாப்பாட்டினுடைய ஒரு விகாரமாக இருக்கக்கூடிய ரசங்கள். கோரசகாங்கிறத தான் கிருதம் தக்ரம் ச அப்படிங்கிற மாட்டினுடைய ஒரு விகாரம்ங்கும் பொழுது தயிர் நெய் மோர் இவைகளை நத்யகா நதிகள் ஊஹுஹு வகித்தன, அது பிரவகித்தன, தே ஃப்ளோட். இந்த மாதிரி பாலையும் தயிரையுமா அப்படியே ஒரு நதி ரூபமாக பொழிந்தன. தரவகா பசு மரங்கள் என்ன பண்ணித்து மதுச்சுதகா சன்னு மது தேனை சொட்டுகின்றவைகளான மதுச்சுதகா மதுஸ்ராவிணகா சந்தகா தேன் அப்படியே கொற்ற மரங்கள் அங்கே இருந்தன. பூரி வர்ஷ்வாணகா பிராசூயந்த பூரி ஏராளமான வர்ஷ்மாணகா, இது ஒரே பதமாக இருக்கணும். பூரி வர்ஷ்மாணகா, ஏன்னா பூரிணி விஸ்திருதானி வர்ஷ்மாணி ஷரீராணி ஏஷாந்தே, மரங்களுக்கு மது தேனை சொட்டுகின்றவைகளும் பூரி வர்ஷ்மாணகா பெருத்த ஒரு உடலை கொண்டது. அதனால் அந்த மரங்கள்லாம் நல்ல விளைச்சல், அதுகளுக்கு ஒரு செழிப்பு இருந்ததுனால அப்படியே விஸ்தாரமாக இருக்கக்கூடிய மரங்கள். பிராசூயந்த அவைகளும் பிரசூத்தேன்னா பெறதுன்னு அர்த்தம். இங்கே பழங்களை பெற்றன, விச் மீன்ஸ் பழங்களை வருஷித்தன. பூரி வர்ஷ்மாணி பலாதி பிராசூயந்த ஏராளமான ஒரு பழங்களை வைத்துக்கொண்டு அந்த பழங்களை கொடுத்தன இந்த பிருது மகாராஜாக்கு. ஸோ இது உலகமே அவனுக்கு ஏன்னா உலகத்தில் செழிப்பு வந்ததே பிருத்துவனுடைய செயல்னால தான். பிருத்து பூமியை வசீகரணம் பண்ணி மறுபடியும் ஒரு செழிப்பை கொண்டு வரலன்னா இதெல்லாம் ஏற்பட்டிருக்காது. எல்லாம் காஞ்ச மரங்களாக இருக்கும். அதுக்கு பதிலாக இங்கே அவன் செழிப்பை கொடுத்ததுனால தே ஆல்சோ வாண்ட் டு டூ சம்திங் இன் ரிட்டர்ன். அதனால் இந்த மரங்கள் ஏராளமான பழங்களை அவனுக்கு அளித்தன இந்த யாகத்தை கண்டக்ட் பண்ணுறதுக்காக. இன்னும் வேறு எரியும் இல்லையோ இந்திரனுக்கு, உலகமே திரண்டு சேர்ந்து அப்படியே இட் இஸ் ப்ரொவைடிங் ஸ்டஃப் ஃபார் ஹிம் அந்த யாகத்தை முடிக்கிறதுக்கு. அப்போது இந்திரனுக்கு அதுதான் நாம் அமிர்ஷே பொறுக்க முடியல அவனுக்கு. ஊஹு சர்வரசான் நத்யா க்ஷீரததி அன்ன கோரசான் தரவஹா பூரி வர்ஷ்மாணஹா பிராசூயந்த மதுச்சுதா சிந்தவஹ ரத்ன நிகரான் கிரயஹ அன்னம் சதுர்விதம் உபாயனம் உபாஜக்ருஹு சர்வே லோகாக சபாலகாக. சர்வே லோகாக எல்லா லோகங்களும் சபாலகாக லோகபாலர்களுடன் கூட உபாயனம் உபாஜக்ருஹு உபாயனம் ஒரு கிஃப்ட் பரிசுகளை உபாஜக்ருஹு எடுத்துக்கொண்டு வந்தன. அது என்னென்னலாம் அப்படிங்கிறச்சு சிந்தவகா சமுத்திரங்கள் ரத்ன குவியல்களை எடுத்துன்னு வந்தது. ரத்ன நிகரானுங்கிற நிகரான குவியல் அப்படியே ஹீப்ஸ் ஆஃப் ஜெம்ஸ் சிந்துக்கள் சமுத்திரங்கள் எல்லாம் அப்படியே ரத்னங்களினுடைய ஒரு மலையை கொண்டு கொடுத்தன. கிரையகா மலைகள் 4 விதமான அன்னம் சதுர்விதம் அன்னம். அது என்னென்ன பக்ஷ்யம் போஜ்யம் சோஷ்யம் லேஹ்யம். பக்ஷ்யம்ங்கிறது சாப்பிடும் விதம், போஜ்யம் அனுபவிக்கக்கூடியது, சோஷ்யம் உறிஞ்சு சாப்பிட்றது, லேஹ்யம் நம்ம நக்கி சாப்பிட்றதுங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ பேஸ்டாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி 4 விதமான சாப்பிட்ற வஸ்துக்கள் அவைகளை கொடுத்தன. உபாயனம் உபாஜக்ருஹு அதை அப்படியே உபாயனமாக கொண்டு வந்தன. இல்லை இதை தனியாக எடுத்துக்கலாம். இந்த சிந்தவகா ரத்ன நிகரானு பிராசூயந்தங்கிறதோட முந்தின லைனில் இங்கே பிராசூயந்த இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்துக்கலாம். கொடுத்தன அளித்தன. ஸோ சிந்துக்கள் சமுத்திரங்கள் ரத்ன நிகரான ரத்னங்களினுடைய குவியல்களை அளித்தன. கிரியக மலைகள் 4 விதமான அன்னம் சாப்பாடு வஸ்துக்களை கொடுத்தன. சர்வே லோகாக எல்லா லோகங்களும் சபாலகாக லோகபாலர்களோட கூட உபாயனம் உபாஜக்ருஹு ஒரு பரிசை கொண்டு வந்தார், ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து அளித்தார்கள். ஈதிச்ச அதோக்ஷஜேஷஸ்ய பிருதோஹோது பரமோதயம் அசூயன் பகவான் இந்திரஹா பிரதிகாத்தம் அச்சீகரத்து. இந்த மாதிரி பரம உதயம், பெரிய ஒரு அபிவிருத்தி. உதயங்கிறதுக்கு ஒரு செழிப்பு தானே,
அந்த ஒரு செழிப்பை பார்த்துட்டும் அவனுக்கு அப்படியே பொறுக்கலை இந்திரனுக்கு. ஆனால் அந்த பகவானுங்கிறத புரிஞ்சுக்கலை பகவான்னு. அதனால அவனுக்கு வந்து ஒரு பொறாம குணம் ஜாஸ்தி ஆயிடுது. இதி இவ்வாறு அதோக்ஷஜேஷஸ்ய, அதோக்ஷஜா ச ஈஷகான்னு எடுத்துக்கலாம். இங்கே அதோக்ஷஜா ஈஷா நாதா யஸ்ய அப்படி போடுறார். அல்லது எவனுக்கு, எந்த பிருத்துவுக்கு, அதோக்ஷஜா, அக்ஷஜனாலே நம்ம பல தரம் இந்த வேர்டுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம். திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன், எனக்கும் அது நன்னா பதியும், அதுக்காக நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது. அக்ஷனாலே இந்திரியங்கள், அக்ஷஜன்னா இந்திரியங்களிலிருந்து வரக்கூடிய ஞானம் பிரமாண ஞானம். அந்த பிரமாண ஞானம் அதஹ கீழே தள்ளியாச்சு அப்படின்னா பிரமாணத்தினால இந்திரியங்கள்னால அறிய முடியாத ஒரு பொருள். அப்படி பகவான் அதோக்ஷஜா, அந்த பகவான் தான் எவனுக்கு ஈசனோ, எந்த பிருத்துவனுடைய அந்தர்யாமியாக சாட்சாத் பகவான் இருக்கிறானோன்னு ஒரு அர்த்தம். அல்லது பிருத்துவையே பகவானாக சொல்லணும்னா அதோக்ஷஜாச்ச சஹா ஈஷகாச்ச, அவனே பகவான். அதாவது இந்திரியங்கள்னால கிரகிக்க முடியாத ஒரு வஸ்து, அவனே ஈஸ்வரனாக இருந்து கொண்டு இன்னைக்கு உலகத்துக்கே ஈஸ்வரனாக விளங்கக்கூடிய பிருத்து. அவனால தான் இன்னைக்கு உலகம் செழிப்பாக இருக்கு. அதனால ஈஸ்வரன் பிருத்து மகாராஜா. ஸோ அதோக்ஷஜ ஈஷஸ்ய பிருத்தோஹோ பரம உதயம், இந்த ஒரு பெரிய ஒரு அபிவிருத்தி உதயம், ஒரு செல்வாக்க பார்த்துட்டு அசூயன்னு பொறுக்க முடியாத பொறாமை கொண்டவனாக பகவான் இந்திரஹா, இந்திரன் பிரதிகாத்தம் அச்சீகரத்து விக்னம் சகார, ஒரு தேவேந்திரன் என்ன பண்ணான், ஒரு விக்னத்தை செஞ்சா, இடையூறை செய்தான். இதிச்ச அதோக்ஷஜேஷஸ்ய பிருத்தோஹோது பரமோதயம் அசூயன் பகவான் இந்திரஹா பிரதிகாத்தம் அச்சீகரத்து. சரியா? ஸோ என்ன அவன் தடங்கல் செஞ்சான், அதுக்கு எப்படி பிருத்துவனுடைய புள்ள போய் அந்த சண்டை போட ட்ரை பண்ணா அட்லீஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் மேலே பார்க்கணும். இன்னைக்கு இதோட நிறுத்திக்க. வாகீஷா எஸ்ய வதனை லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்விதிதம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.